ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி அந்த ஃபோட்டோஷாப்பில் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறது எப்படி, அந்த நியூ லேயருக்கு தேவையான பேக்ரவுண்டெலாம் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத 3 ஃபார்மேட்டில் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான 2 ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஷார்ட்கட் கீ தான். இந்த நியூ லேயர் க்ரியேட் பண்ணதுக்கான ஷார்ட்கட் கீ என்ன அப்படிங்கிறதையும், அந்த இன்னொரு ஷார்ட்கட் கீ எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஜென்ரலாக Ctrl+O ஒரு ஓப்பன் வித் ஃபைல், Ctrl+N ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணக்கூடிய ஷார்ட்கட். இந்த 2 ஷார்ட்கட்டை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். Ctrl+Nனா ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணக்கூடிய ஷார்ட்கட்டு, Ctrl+Oனா ஒரு டாக்குமெண்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணி அதை ரிசீவ் பண்ணி இந்த ஃபோட்டோஷாப்புக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஷார்ட்கட். இந்த 2 ஷார்ட்கட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு நியூ லேயரை க்ரியேட் பண்ணி பேக்ரவுண்ட் 3 மெத்தடில் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஈஸியான முறையில் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிகிற அளவுக்கு நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெரிய லாங் வீடியோவெலாம் கிடையாது, ஷார்ட்டாக 3 பார்ட்டாக பிரிச்சுருக்கேன், அவ்வளோதான். ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு பேக்ரவுண்ட் எப்படி செட் பண்ணுறது, செகண்ட் பார்ட்டில் கலர் கொடுத்து எப்படி பேக்ரவுண்ட் செட் பண்ணுறது, 3வது கிரேடியன்ட் கலரை வச்சு எப்படி பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதுங்கிறத நம்ம ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப்போ பிசியோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு ஃபோட்டோஷாப் இருக்குச்சுன்னா ஓகே, இல்லைனா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எந்த வெர்ஷனாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இப்போது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வெர்ஷன் என்னன்னா 7.0 ஃபோட்டோஷாப் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம பிகினராக இருக்கிறனால 7.0 ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதில் தமிழ் டைப்பிங்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இதுவே நம்ம அட்வான்ஸ் வெர்ஷனை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் நம்ம பிகினராக இருக்கிறனால நம்ம 7.0 ஃபோட்டோஷாப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் டெஸ்க்டாப்லேயோ பிசிலையோ நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறத ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ மட்டும் பார்த்தா மட்டும் புரியாது. நான் சொல்கிறத ஒன் பை ஒன்னாக உங்கள் டெஸ்க்டாப்லேயோ பிசிலையோ நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ண தான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு டெவலப் ஆக முடியும். நானும் ஒரு பிகினர் தான், நீங்களும் ஒரு பிகினர் தான். நம்ம 2 பிகினரும் சேர்ந்து நம்ம என்னென்ன கற்றுக்கிட முடியுமோ நம்ம கற்றுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதனால் நம்ம 2 பேருமே டெவலப் ஆகும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உங்கள் டெஸ்க்டாப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பிசியோ டெஸ்க்டாப் எடுத்துக்கோங்க. இப்போ நான் டெஸ்க்டாப் வச்சுருக்கேன், டெஸ்க்டாப் எடுத்துக்கிறேன். எடுத்து ஆன் பண்ணிக்கிறேன். என்னோடய டெஸ்க்டாப் ஆன் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப் ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ பதிவுன்னு இல்லையா, அதனால் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் என்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேரை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் ஆன் ஆகிடுச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா 7.0 ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணுறேன். 7.0 ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் முதலே சொல்லியிருக்கேன் இல்லையா, Ctrl+N Ctrl+O இந்த 2 ஷார்ட்கட்டு என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இந்த ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த ஃபைலை நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ லேயர் க்ரியேட் பண்ணதுக்கு Ctrl+N, ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு Ctrl+O. இந்த 2 ஷார்ட்கட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம Ctrl+N ஷார்ட்கட்டை பற்றி பார்த்துடலாம். இதான் நம்ம நியூ லேயர் க்ரியேட் பண்ணக்கூடிய ஷார்ட்கட். நீங்கள் Ctrl+N அமுக்கி கூட நீங்கள் நியூ லேயர் க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபைலில் போய் நீங்கள் நியூன்னு இருக்கு இல்லையா, அந்த நியூ கிளிக் பண்ணால் கூட நீங்கள் நியூ லேயர் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் பிகினராக இருக்கிறனால நீங்கள் ஃபைலில் போய் அந்த Ctrl+N கிளிக் பண்ணுங்கள். ஷார்ட்கட்டு உங்களுக்கு மறந்து கூட போயிடலாம். அதனால் நீங்கள் அதை ஃபைலில் போய் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் ஃபைல் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுலேயே நீங்கள் ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா கூட பரவாயில்ல. நீங்கள் வித்து ஹைட்டு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். நான் வித்து ஒரு 10 வச்சுக்கிறேன், ஹைட்டு ஒரு 10 வச்சுக்கிறேன். ரெசல்யூஷன் வந்து ஒரு 300 400 நீங்கள் வச்சுக்கலாம். நான் 300 வந்து மேக்ஸிமம் வச்சுக்கலாம், 400 வச்சுக்கிறேன்னா. சியாமிக் கலர் வேணுமா RGB கலர் வேணுமா நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் சியாமிக் கலரே யூஸ் பண்ணிக்கிறேன். ஒயிட் பேக்ரவுண்ட் தான் வச்சுருக்கேன். நீங்கள் ரெசல்யூஷன் வந்து ஒரு விஷயம், ரெசல்யூஷன் கூட இமேஜோடைய சைஸ் வந்து கூடும்.
உதாரணத்துக்கு இப்போ 400 வச்சுருக்கேன் இல்லையா, 400 ரெசல்யூஷனை கம்மி பண்ணால் நீங்கள் பாருங்கள், 300 கம்மி பண்ணுறேன், 37.8 MP அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காமிக்குது. இப்போ நான் ரெசல்யூஷனை கூட்டுறேன், உங்களுக்கு 67.1 MPன்னு கூடுது. உங்களுக்கு நேம் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் வந்து நியூ லேயர் அப்படின்னு கூட செட் பண்ணிக்கலாம். நான் நியூ எல் அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்படி நீங்கள் தேவைன்னா செட் பண்ணிக்கலாம், தேவைன்னா விட்டுறலாம். நீங்கள் சேவ் பண்ண போகிறதா இருந்தால், நான் சேவ் பண்ண போகிறதில்ல, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன், அதனால் எனக்கு தேவையில்லை. இப்போ கஸ்டமில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னேன் இல்லையா, கஸ்டமில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எதுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நானா ஒரு சைஸை நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இன்ச்சஸில் தான் இருக்கணுமா அப்படிலாம் கிடையாது, நீங்கள் ஃபிக்ஸரில் கூட வச்சுக்கலாம், சென்டிமீட்டரில் வச்சுக்கலாம், எம்எம்மில் வச்சுக்கலாம், பாயிண்டில் வச்சுக்கலாம், என்ன வேணுமோ அந்த நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சியாமிக் கலர் தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் சியாமிக் கலர் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம், நீங்கள் RGBயில் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த கலரில் யூஸ் பண்ணுறீங்கிறது மேட்டர் இல்லை, நம்ம இதை கற்றுக்கிற போகிறது தான் விஷயம். நம்ம RGB சியாமிக் இந்த 2 தான் நம்ம மேக்ஸிமம் ஃப்ளெக்ஸ் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் சியாமிக் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, பிரிண்டிங் செக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஃப்ளெக்ஸ் பண்ணல் அடித்து நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு கொடுக்கணும்னா அது அவங்க வந்து சியாமிக் தான் யூஸ் பண்ணி பிரிண்ட் கொடுப்பாங்க. அதனால நான் சியாமிக் வச்சுருக்கேன். ரெசல்யூஷன் எதுக்கு 400 வச்சுருக்கேன்னா, ரெசல்யூஷன் வந்து நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுக்கான இமேஜோடைய குவாலிட்டி நல்லாயிருக்கும், பிக்சரோ எதுவுமே உடையாமல் தெளிவாக இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம இமேஜோடைய சைஸ் ரெசல்யூஷன் வந்து அதிகமாக வைக்கிறேன். இமேஜ் சைஸ் நம்மளுக்கு பெருசாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நம்ம எடிட் பண்ண போகிறோம், பிரிண்ட்டு கொடுக்க போகிறோம், அவ்வளோதானே. இப்போ ஓகே, நம்ம இவ்வளோ அளவலான்னு பேசிகிட்டு இருக்கோம்னா நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறதுக்கு Ctrl+N அமைக்கி ஒரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதை ஓகே கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். இது 10:11 சைஸு. இதை நம்ம எப்படி கலர் செட் பண்ணலாம் அப்படின்னா, கிரேடியன்ட் கலர் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கிரேடியன்ட் கலர் ஷார்ட்கட் வந்து ஜியை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கிரேடியன்ட் கலர் வரும். கிளிக் பண்ணிங்கன்னா தெரியுது இல்லையா, கிளிக் டு எடிட் த கிரேடியன்ட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, கிரேடியண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கலர் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு இதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது, நீங்கள் இதை கூட மாற்றினா கூட தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் கூட நீங்கள் கலரை நீங்கள் மாற்றிக்கலாம். இதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் 1 by 1 சொல்கிறேன். இப்போ நம்ம கிரேடியன்ட் கலர் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம், ஏதாவது ஒரு கலரை செலக்ட் பண்ணிக்கிறோம். கிரேடியன்ட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு, இதில் நீங்கள் நியூ லேயர் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களே அதில் போனீங்கன்னா ஒரு புள்ளி மாதிரி வருது இல்லையா, அதான் பாருங்கள். இந்த புள்ளியை நீங்கள் எதில் ட்ராக் பண்ணுறீங்களோ, இப்போ உதாரணத்துக்கு இங்கேருந்து இங்கே நான் ட்ராக் பண்ணும்போது கலர் மாறுது. இதை நான் எப்படி ட்ராக் பண்ணுறேன், கலர் வித்தியாசமாக இருக்குது இல்லையா, இப்படி நான் ட்ராக் பண்ணுறேன். நம்ம எங்கே ட்ராக் பண்ணுறோமோ அதுக்கு தக்கன நம்ம மாறிக்கிடும். நம்மளுக்கு மேக்ஸிமம் எப்படி தேவையோ நம்ம மாற்றிக்கலாம். நம்ம கிரேடியன்ட் கலர்னால் எந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணணும்லாம் கிடையாது, நம்ம எந்த மாதிரி நம்ம எப்படி இழுத்து விடுறோமோ அந்த மாதிரி கலர் மாறிக்கணும். நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பிடிச்ச மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நான் உதாரணத்துக்கு இப்படியே பண்ணுறேன் இல்லைங்களா, இப்படி மாறிடுச்சு. இப்படி ஒரு மெத்தடில் செட் பண்ணலாம். இது ஃபஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் எப்படி பார்த்தீங்கன்னா, இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் Ctrl+N. உங்களுக்கு ஷார்ட்கட் மறந்து போச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபைலில் போங்க, நியூ இருக்குல்ல, நியூவில் கிளிக் பண்ணிங்கன்னா Ctrl+N நியூ லேயர் க்ரியேட் ஆகும். நியூ லேயர் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம வித்து ஹைட்டெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கோமாங்கிறத மறுபடியும் எப்போவுமே செக் பண்ணிக்கணும். நான் ஃபஸ்ட்டே செட் பண்ணி வச்சுருக்கனால நம்மளுக்கு அப்படியே காமிக்குது. நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இது செகண்ட் மெத்தட் என்னென்னா, ப்ரெஸ் டூலை வச்சு நம்ம எப்படி பெயிண்ட் பண்ணுறது, நம்ம ஸ்கூல்லலாம் பெயிண்டிங் பண்ணிப்போம் இல்லையா, அதேமாதிரி நம்ம ஸ்கூலில் டெஸ்க்டாப்பில் பெயிண்ட் பண்ணி கற்றுக்கிட்டு இருப்போம். அதே மெத்தட் தான் இது பெயிண்ட் பண்ணுறது. நான் ப்ரெஸ் டூல் நிறைய இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரெஸ் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கலர் பெயிண்ட் பண்ணுறதுனால நான் டார்க்காக ஏதாவது ஒரு ப்ரெஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா அது மறைஞ்சிரும். ப்ரெஸ் டூலில் தான் இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. ப்ரெஸ் டூலுக்கு ஷார்ட்கட் வந்து பி. ப்ரெஸ் டூலுக்கு ஷார்ட்கட் என்னது, பி. நீங்கள் அந்த இதில் ஆரோ மார்க் கொண்டு போனீங்கனாலே அதுவே காமிக்கும், பார்த்தீங்களா, ப்ரெஸ் டூல் பி அப்படின்னு காமிக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் சைஸ் வந்து எவ்வளோ வச்சுருக்கீங்கிறத பார்த்துக்கோங்க. சைஸ் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க, நம்ம என்ன கலர் பண்ண போகிறோம், அதனால் சைஸ் பெருசாக வச்சுக்கோங்க. பெருசாக வச்சுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த இது நமக்கு சைஸ் பத்தலை, நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாகவே மாற்றிக்கிறோம். இது எனக்கு போதுமான சைஸாக இருக்குது. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் கலர் மாறுது. இந்த கலர் எப்படி மாறி இருக்குது அப்படின்னா,
இந்த கீழே பாருங்கள் இந்த ரெட் கலர், இந்த ரெட் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கனால கலர் மாறுது. இப்போ நான் ஒரு எல்லோ கலரை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருக்கேன். இதில் எல்லோ கலர் மாறிடுச்சு. இப்போ பாருங்கள் எல்லோ கலரில் சாரி இது க்ரீன் கலர். இதில் இப்போ நான் ஒரு எல்லோ கலர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு கலர் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் இப்போ நான் அந்த இதில் ட்ராக் பண்ணுறேன், கலர் மாறுது. இப்படி நீங்கள் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா கலர் கீழே உள்ள கலர் மேலே வந்துடும். நல்லா பாருங்கள் இந்த கலர் மேலே வருது. இதை செலக்ட் பண்ணால் கலர் பின்னால். இதே நம்ம கலர் மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஃபுல்லாகவே எனக்கு கலர் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ரெட் கலர் தான் ஃபுல்லாக பண்ணணுன்னா இந்த ரெட் கலர் நீங்கள் ஃபுல்லாக இப்படி ஃபுல்லாக மவுஸ் பட்டனில் லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். ரைட் சைடு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ரெஸ் டூல் ஓப்பன் ஆகுது. ரைட் சைடு கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரெஸ் டூல் ஓப்பன் ஆகுது. லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கலர் ஃபில் பண்ணுறதுக்குள்ளே ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் பேக்ரவுண்ட் செட் பண்ணலாம். இது செகண்ட் மெத்தடு. இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது மறுபடியும் இன்னொரு லேயர் ஓப்பன் பண்ணுறது, மறுபடியும் நியூ லேயர் எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறத பாருங்கள். Ctrl+N ஓப்பன் பண்ணி நியூ லேயர் மறுபடியும் நான் க்ரியேட் பண்ணி 3ஆவது தடவை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம எப்படி செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 2 இதுலேயும் நம்ம கிரேடியன்ட் கலர் யூஸ் பண்ணோம். அடுத்த ப்ரெஸ்ஸிங் டூலை வச்சு பெயிண்ட் பண்ணி பார்த்தோம். இதில் நம்ம ஒரு இமேஜை வச்சு நம்ம பேக்ரவுண்ட் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தான் அந்த டூல் அந்த ஷார்ட்கட் கீ ஓப்பன் போகிறோம். Ctrl+O ஓப்பன் பண்ணிங்க கொடுத்தீங்கன்னா என்னுடைய டெஸ்க்டாப்பில் நான் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஃபைலுக்கு வருது. உங்களுக்கு இப்போ தான் இப்படி டெஸ்க்டாப் ஃபைல் இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன இதில் ஃபோட்டோ வச்சுருக்கீங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பிக்சரில் நான் ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. இதில் வந்து நான் நேச்சுரல் மலையை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ கிட்ட வந்துடும். சில டைம் வரல, Ctrl+Z மறுபடியும் நான் ரீப்ளேஸ் கொடுத்துக்கிறேன். இது சப்போஸ் இது வரல அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+A அமுக்கினீங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணால் கூட ஃபோட்டோ இப்படி வரும். சில டைம் வராது, அதனால் அப்படி சொல்கிறேன். ஃபோட்டோ ட்ராக் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம எப்படா பெருசாக்குறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த முக்கில் நீங்கள் ஏரோ மார்க்கை வச்சு Alt Shift நீங்கள் செலக்ட் பண்ணி Alt Shift செலக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்கன்னா மவுஸ் பட்டனில் லெஃப்ட் கிளிக் பட்டனை கிளிக் பண்ணி இப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி வருது இல்லையா, இதை அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணதுக்கப்புறம் இப்படி வரும். நம்மளுக்கு இமேஜ் வந்து இப்படி கூட திருப்பிக்கலாம், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை இமேஜ் சைஸை நம்ம ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் அதை ஃபிட் ஆகிடும். அப்புறம் இமேஜில் போய் ரொட்டேட் 90 டிகிரியில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இல்லை ஏரோ மார்க் மறுபடியும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு Alt Shift கிளிக் பண்ணி இப்படி நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். என்னடா அவன் தலைகளை பண்ணுறாங்கிறத பார்க்குறீங்க. நான் உங்களுக்கு கலர் பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதை அப்படி தான் பார்த்தேன். செட் பண்ணியாச்சு. இதை நான் எப்படி மாற்றுறேங்கிறத பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ இமேஜ் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கு இப்படி ஒரு இமேஜ் நான் தலைகளை செட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த இமேஜ் இப்படி செட் பண்ணிட்டேன். செட் பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, நீங்கள் ஃபைல், எடிட், இமேஜ், லேயர் 1 2 3 4 5வது ஆப்ஷனில் ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டரை நான் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ளர் ஆப்ஷனுக்கு போங்க. ப்ளர் ஆப்ஷனுக்கு போனதுக்கப்புறம் அதில் பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தடில் இருக்கும். நான் வந்து ஜெனியூல் அப்படிங்கிற ப்ளர்ரிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவேன். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை பாருங்கள் இப்படி மாதிரி இருக்குது. நம்ம இப்படி கூட நமக்கு பேக்ரவுண்ட் போதுமானதாக இருக்குது அப்படின்னா ஓகே. இந்த மலை வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மலை பள்ளத்தாக்கு மாதிரியே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்படி அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, நம்ம க்ரியேட்டிவ் மைண்டு தான் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறோங்கிறதுல தான் இருக்குது ஃபோட்டோ. இது நீங்கள் இப்போ கூட்டினீங்கன்னா அந்த இமேஜ் மங்கல் ஆகிறத பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து சப்ஜெக்ட் மட்டும் தான் முக்கியம். நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற எந்த ஒரு இமேஜுமே நமக்கு அது முக்கியம் இல்லை. நம்மளுக்கு தேவையான சப்ஜெக்ட் தான் முக்கியம். சப்ஜெக்ட்னால் ஒன்றும் இல்லை, பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம்னா பொண்ணு மாப்பிள்ளை தான் முக்கியம்.
அவங்க கூட வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லாதது. அதனால் நம்ம பேக்ரவுண்டை வந்து நம்ம எப்போவுமே பங்கலாக வைக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. இப்போது அந்த பின்னால் இருக்கக்கூடிய ஓகே கொடுத்ததுக்கான ரெசல்யூஷன் நான் கூட கொடுத்துருக்கனால என்னோடய சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் லோட் ஆகுது. வெயிட் பண்ணுங்கள். ஏன்டா எவ்வளோ நேரம் லோட் ஆகுது? லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் பின்னால் இமேஜை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் எப்படி செட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எங்கேனாலும் மாற்றிக்கலாம், எந்த சைடாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் இப்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் ரொட்டேட் பண்ணி பார்க்குறேன். 90 டிகிரியில் ரொட்டேட் பண்ணும்போது இமேஜ் மாறும் பாருங்க. பார்த்தீங்களா, மாறிடுச்சு, தலைகளே மாறிடுச்சு. இப்படி மாறிக்கணும். நம்ம இதை வந்து இமேஜை வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஃபோட்டோவோ நம்ம ஏதோ க்ரியேட் பண்ணோம்னா, இப்போ எதாவது டெஸ்ட் பண்ணால் கூட டெஸ்ட் டூவில் வச்சு நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். உதாரணத்துக்கு பிளாக் கலர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எம் போட்டிருக்கு, MOORTH மூர்த்தின்னு செட் பண்ணுறேன். இமேஜ் சைஸ் என்ன பெருசாக்கி காமிக்கிறேன் பாருங்கள். ரெசல்யூஷன் அதிகமாக வச்சனால அப்படி காமிக்குது. இதை நான் இப்போ பாருங்களேன், இந்த ஃபோட்டோ சைடில் இருக்கக்கூடிய பிக்சரை பாருங்கள். ஃபோட்டோ பின்னால் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் ஒரு டெஸ்ட்டு தான் நான் டைப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டெக்ஸ்ட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ கொஞ்சம் எப்படி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம எப்போவுமே இதுதான் சப்ஜெக்டுனா இது பேக்ரவுண்ட். இந்த சப்ஜெக்ட்டுக்கு பேக்ரவுண்டு வந்து எப்படி இருக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க. பேக்ரவுண்டு நம்மளுக்கு முக்கியமே கிடையாது, சப்ஜெக்ட் மட்டும் தான் முக்கியம். ஏன்னா நம்ம இதுதான் நம்ம நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே தகவல் கொடுக்க போகுது. இதுதான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியணும். நம்ம பேக்ரவுண்டு வந்து நம்மளுக்கு முக்கியமே கிடையாது. என்றைக்குமே அதை மைண்டில் வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் நம்மளுக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது. நம்மளுக்கு எப்போவுமே சப்ஜெக்ட் தான் முக்கியம். சரி, இதை நாம் இந்த வீடியோவில் 3 மெத்தடில் எப்படி பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் அடுத்த பதிவை நான் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் உங்கள் மொபைலில் அப்டேட் ஆகும். என்னுடைய ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. வணக்கம்.